இயர்லி மார்னிங் 5 AM ஜீப் சஃபாரி கிளம்பணும். இன்றைக்கான டேவை மோயார் டேமில் ஸ்டார்ட் பண்ணி சிங்காரை வர போயிட்டு தென் குட்டி மலையில் ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் பண்ணிவிட்டு யானையை முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்புறதாங்க பிளான். எல்லோரும் மாதிரியும் புளியை பார்த்துட்டு மாட்டோமான்னு கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி மொத்த காட்டை அலசிட்டு இருந்தோம். ஆனால் மானை தவிர வேறு எதுவும் என்னால் கடைசி வர பார்க்க முடில. ஃபைனலாக டேம் கிட்டே வந்துட்டோம். பெருசாக இங்கே எதுவும் இல்லை, சாமானிய மக்களுக்கு இதுக்கு மேலே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கே ப்ளஸ்ஸே இந்த ரோட்வேஸ் தான். நாங்கள் வந்தது வின்டர் முடிஞ்சு, ஸோ அந்தளவுக்கு க்ரீன் ஏரியா இல்லை. பட் நீங்கள் மான்சூனில் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சர்ப்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். தெரியுது அதில் கொஞ்சம் பின்னாடி நல்லா தெரியும். இந்த ஊரோட மொத்த அழகையும் இங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது இப்போது மக்களோட பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இங்கேயே வெளி உலகம் தொடர்பு இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், நீங்களும் யோசிச்சு பாருங்கள். யானையும் மிஸ் ஆயிடுச்சு. கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி தலைவர் நின்றுட்டு இருந்தார். பட் ஆனால் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணீங்க. அவர் பாட்டுக்கு நின்று அவர் பாட்டுக்கு சாப்பாடு இருந்தார். அது கிளையெல்லாம் உடச்சி சாப்பிட்டாரு. இவங்க காட்டு யானையால் கும்கியான்னு தெரில. மேபி கும்கியாக இருக்க வாய்ப்பு இல்லை. கும்கியாக இருந்தால் கூட பாகன் இருந்திருப்பார். மேபி காட்டு யானையாக தான் இருக்கும். பட் இவர் ரொம்ப சைலண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தார். யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நிறுத்திப்பானுங்கடா.
இந்த சஃபாரியோட ஹைலைட்டு இந்த பிளேஸ் தாங்க. அங்கேருந்து சின்னதாக ஒரு குட்டி மலை கூட்டிகிட்டு வருவாங்க, மேலே ஒரு கோயில் இருக்குன்னு. பட் இந்த ஆஃப் ரோடிங் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை பிளேசஸ்னே சொல்லுவேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சஃபாரியில் போயிட்டு இந்த பிளேஸுக்கு போயிட்டு வாங்க. ஸோ நமக்கு சஃபாரி பார்த்திங்கன்னா ஒரு 5000 சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 6 பீப்புள்ஸ் இருந்தோம். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேமுக்கு, அப்புறம் அங்கே அந்த சிங்காராக்கு, தென் இந்த கோயிலுக்கு, இது எல்லாம் சேர்த்து அரௌண்ட் உங்களுக்கு 5000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைம் எப்படி இப்போ எப்படின்னு தெரில ரேட். ஸோ இது கண்டிப்பாக வேரி ஆகும் எப்பயுமே சீசன் பொறுத்து. உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கலாம், அதிகமாகவும் கிடைக்கலாம். கொஞ்சம் மேலே போயிட்டு எல்லா வண்டியும் கூட்டமாக இருக்கும். மலைக்கு தான் வந்துட்டோம்ல. அவ்வளோதாங்க. இந்த ஒரு பிளேஸோட நம்ம மசனக்குடியை எண்ட் பண்ண போகிறோம். பெருசாக இங்கே வேறு எதுவும் சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா நைட் டைம் சஃபாரிலாம் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேலே கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு யாரையா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு தலைவர் என்ட்ரி கொடுப்பாரு, நீங்கள் அதையும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக பைக் ஓட்டுறதா இருக்கும். இப்போ இது கொடுத்துரும், வேறு எதுவும் இருக்காது. நானும் பேசியிருக்க மாட்டேன். வந்துட போகுது.